ஓம் சாந்தி. 17/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்கு தன்னுடைய அனைத்தையும் தந்தையிடம் ஸ்வாஹா செய்யுங்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஆகும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை விட இந்த உலகத்தில் அதிகமான அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரும் இல்லை. எப்படி? பதில்: குழந்தைகளாகிய உங்களின் முன்பு எல்லையற்ற தந்தை இருக்கிறார். அவரிடமிருந்து உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த சமயம் எல்லையற்ற தந்தை, ஆசிரியர் மற்றும் எல்லையற்ற சத்குருவினுடையவராக ஆகி அவரிடமிருந்து எல்லையற்ற பிராப்தியை அடைகிறீர்கள். உலகத்தினருக்கோ அவரை தெரியவே தெரியாது. எனவே வேறு யாராவது உங்களை போன்ற அதிர்ஷ்டசாலிகளாக எப்படி இருக்க முடியும்? முரளியின் பாடல்: நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன். உன்னை போன்ற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஓம் சாந்தி. இப்போது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கிறோம். பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகப் போகிறோம் என்பதை பிராமண குலபூஷண குழந்தைகள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்போது எல்லையற்ற தந்தை நம் முன்பு இருக்கிறார். மேலும் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது என்னும் போது வேறென்ன வேண்டும்? அந்த பாட்டுல இந்த வரிகள் வருது. நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி, நீ எனக்கு கிடைச்சிருக்கிற, உன்னை போன்ற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு வேற என்ன வேணும் நீ கிடைச்ச பின்னாடி அப்படின்னு ஒரு லௌகீக பாட்டு தான். பட் இங்கே பாபா நமக்கு, பகவான் முன்பு அமர்ந்திருக்கிறீங்க, அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வேற என்ன வேணும்னு கேட்கிறார். பக்தி மார்க்கத்தின் பக்தர்கள் பகவானை, அதாவது நாயகிகள் நாயகனை நினைவு செய்கிறார்கள். ஆனால் என்ன அதிசயம் என்றால் அவரை அறிந்திருக்கவே இல்லை. மணப்பெண்ணுக்கு மணவாளனை தெரியாது என்று இப்படி இருப்பதை எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? தெரியவே இல்லை என்றால் எப்படி நினைக்க முடியும்? அதாவது நினைக்கிறாங்க, அறிமுகமே இல்லாம தெரிஞ்சுக்காம நினைக்கிறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? கிடைக்க வேண்டியது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். பகவான் அனைவருடைய தந்தை அல்லவா? குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். ஆனால் அறிமுகமில்லாமல் நினைவு செய்வதனைத்தும் வீணாகி விடுகிறது. பகவான் யார்? அவரிடமிருந்து என்ன கிடைக்கும்? எதுவும் தெரியாது. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் தந்தையினுடையவராக ஆகி இருக்கிறோம் என்ற நிச்சயம் ஏற்பட்டிருக்கிறது. பாபா நம்மை 5000 வருடங்களுக்கு முன்பு போலவே சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார் அல்லது சாந்தி தாமத்தின் எஜமானர்களாக ஆக்குகிறார். செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை எடுப்பீர்கள் தானே என்று கேட்கிறார். அதற்கு குழந்தைகள், ஆம் பாபா, ஏன் எடுக்க மாட்டோம் என்று அனைவரும் சொல்கிறீர்கள். சரி, சந்திரவம்சத்தின் ராமர் பதவி அடைவதில் திருப்தியா? உங்களுக்கு என்ன வேண்டும்? தந்தை பரிசு கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மியை மனம் முடிப்பீர்களா அல்லது சந்திர வம்சத்தின் சீதையை மனம் முடிப்பீர்களா? நீங்கள் உங்களுடைய முகத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆக இப்போது தந்தை கேட்கிறார், நீங்கள் ஏர் கண்டிஷன் எனப்படும் சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை எடுப்பீர்களா அல்லது சந்திரவம்சம் எனப்படும் முதல் வகுப்பை எடுப்பீர்களா?
ஏர் கண்டிஷன் டிக்கெட் வேணுமா இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமான்னு கேட்குறார். அதைவிடவும் குறைவாக பிறகு செகண்ட் கிளாஸில் வரிசை கிரமமாக வாரிசுகளாக ஆகி பிறகு பிற்காலத்தில் கடைசியில் வந்து ராஜ்யத்தை அடைவீர்களா? இல்லை தேர்ட் கிளாஸில் பிரஜைகளாகவா? அதிலும் கூட முன்பதிவு செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸிற்கான முன்பதிவு, செகண்ட் கிளாஸிற்கான முன்பதிவு என வரிசை கிரமமான வகுப்புகள் இருக்கிறதல்லவா? அந்த காலத்தினுடைய ட்ரெயின் பத்தி பாபா சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சிட்டு இருக்கிறார். அந்த காலத்துல ட்ரெயின்ல ஏர் கண்டிஷன் டிக்கெட் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்தது செகண்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்தது தேர்ட் கிளாஸ், அதுக்கு அடுத்தது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ஸ். ஆனா இப்போ வந்து தேர்ட் கிளாஸும் அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட் எல்லாம் இல்லை. ஏர் கண்டிஷன் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு, செகண்ட் கிளாஸ் இருக்கு. இப்போ நிறைய ட்ரெயின்ஸ்ல வந்து செகண்ட் கிளாஸ் கூட இல்லை, ஏர் கண்டிஷன் இருக்கு. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டாக தான் இருக்கு. புது புது ட்ரெயின்ஸ்ல அப்படி இருக்கு. அதனால அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா வந்து புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஒரு ட்ரெயின்ல இந்த மாதிரி எல்லாம் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த ட்ரெயின் போகிறது டெஸ்டினேஷன் அந்த ஊருக்கு தான் போகும். பட் டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வரிசை கிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாரும் சொர்க்கத்துக்கு போற ட்ரெயின்ல ஏறிட்டோம், சொர்க்கத்துக்கு போக தான் போறோம். சூரிய வம்சத்துல நல்ல உயர்ந்த பதவி அடைவீங்களா? சந்திர வம்சத்துல அடைவீங்களா? அல்லது திரேதாயுக கடைசியில முதல்ல சாதாரண பிரஜையாகவோ வேற ஏதோ பதவியில இருந்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசியில ராஜா ஆகுவீங்களா? இது போல வரிசை கிரமமான வகுப்புகள் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்கிறார். மற்றபடி அங்கே சுகம் இருக்கவே இருக்கும். தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் தானே? அங்கே எல்லாருக்கும் சுகம்தான். பட் கம்பார்ட்மெண்ட்ஸ் வேறு வேறு இல்லையா? பதவி வித்தியாசம் இருக்கும் தானே அப்படின்றார். நாடகத்தின்படி ஒரு தந்தையை மறந்ததினால் சிருஷ்டி நிலை எப்படி மாறிவிட்டது? ஆகையால் சிவபாபா மீண்டும் வருகிறார். யாராவது நிமித்தமாக ஆகுவார் அல்லவா? மாத்துறதுக்கு யாராவது வந்துதானே ஆகணும். இப்போது தந்தை கூறுகிறார், அஷரீரி ஆகுங்கள், தன்னை ஆத்மா என்று உறுதி செய்யுங்கள். ஆத்மாவாகிய நான் யாருடைய குழந்தை என்பது யாருக்கும் தெரியாது. அதிசயம் அல்லவா? பரமாத்மாவுடைய குழந்தையாக இருக்கிறோம், ஆனால் நான் ஆத்மா அவருடைய குழந்தை என்றதே தெரியாது. ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லவும் செய்கிறார்கள். சிவ ஜெயந்தியையும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்போது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் இது 5000 வருடங்களின் விஷயம். தந்தைதான் வந்து சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இல்லற விஷயங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் ஆகுங்கள். விஷ்ணுவுக்கு தான் அனைத்து அலங்காரங்களும் கொடுத்திருக்கிறார்கள். சங்கையும் கொடுத்திருக்கிறார்கள், தாமரை மலரையும் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் தேவதைகளுக்கு கொடுக்கப்படுமா என்ன? சத்தியுகத்துல தாமரை மலர் போல வாழணுமா என்ன? அல்லது ஞான சங்கு ஊதணுமா என்ன? அங்க யார் அஞ்ஞானத்துல தூங்கிட்டு இருப்பாங்க எழுப்புறதுக்கு? இவை எவ்வளவு ஆழமான கம்பீரமான விஷயங்கள் ஆகும். இவை பிராமணர்களின் அலங்காரம். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுப்பது? இன்று பிராமணர்களாக இருக்கிறார்கள், நாளை சூத்ரர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆகையில விஷ்ணுவுக்கு, அதாவது உங்களுடைய சம்பூர்ண நிலைக்கு எல்லா அலங்காரங்களும் காட்டப்பட்டிருக்கு. தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்னுடைய அதே போன கல்பத்தின் குழந்தைகள் என்று கூறுகிறார். நான் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களை படிப்பிக்கிறேன். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! தந்தை சுயம் கூறுகிறார், நான் நடிக்கக்கூடிய அனைத்து நடிப்பின் பாகமும் என்னுடைய ஆத்மாவில் நிரப்பப்பட்டிருக்கிறது.
பக்தி மார்க்கத்தில் அங்கு அதற்கான பார்ட் நடக்கிறது. பக்தி மார்க்கத்துல பாபா காட்சிகள் காட்டுறது, அல்பகால பலன் கொடுக்கறது, பாவனைக்கேற்ற பலன் கொடுக்கறது, அந்த பார்ட்டு எனக்கு இருக்கு அப்படின்றார். ஞான மார்க்கத்தில் இங்க வந்து ஞானத்தை கொடுக்கிறேன். பக்தி மார்க்கத்தினருக்கு ஞானம் தெரியாது, அதனால்தான் நான் காட்சி காட்டுறேன் அப்படின்றார். ஞானத்தினால் சத்கதி ஏற்படுகிறது என்றால் ஞான கடல்தான் சத்கதியை வழங்க முடியும். நான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்று தந்தை கூறுகிறார். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். தலைப்பு: மனிதலோகம், தேவலோகம், பூத பிரேதங்களின் உலகத்தின் விஸ்தாரம். நிறைய மனிதர்கள் அசுத்த ஜீவாத்மாக்கள் யாரை பூதங்கள் என்று சொல்லப்படுகிறதோ அது உண்மையா, கற்பனையா அல்லது யூகமா என்று கேட்கிறார்கள். அதை பற்றி இன்று தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. மனித ஆத்மா பாவக்கர்மம் செய்யும் போது அது அநேக விதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் நேரிடுகிறது. மேலும் மனித பிறவியில்தான் அனுபவிக்க வேண்டி இருக்குமே தவிர மிருகங்களாகவோ பறவைகளாகவோ பிறந்து அல்ல. புதுசாக கோர்ஸுக்கு வரவங்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, மனித ஆத்மா மீண்டும் மனிதனாகவே பிறந்து அந்த தண்டனை அனுபவிக்கிறது, சுகத்தை துக்கத்தை அனுபவிக்கிறது, மிருகங்களாகவோ பறவைகளாகவோ பிறந்து அல்லன்னுட்டு அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சுகதுக்கத்தை அனுபவிப்பதற்கான உணர்வு மனிதர்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது, மிருகங்களிடம் அல்ல. சப்போஸ் பாவம் செய்துட்டு ஒரு நாயாகவோ இல்லை ஒரு பறவையாகவோ பிறந்துட்டாங்கன்னா அதுக்கு தண்டனைன்னே சொல்ல முடியாது. பறவைங்க பறந்துக்கிட்டே இருக்கு, எப்போதாவது பசிச்சதுன்னா கீழே வரும், தானியங்களை பொறுக்கும், பறந்துகிட்டே இருக்கும். மனிதன் அதை பார்த்துட்டு ஏங்கிட்டு இருப்பா, இது போல நம்ம பறக்க முடியலையேன்னுட்டு. அல்லது ஒரு நாயா பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு என்ன கவலை இருக்கு, பசிக்கும் போது சாப்பிடும், இல்லைன்னா எங்கேயாவது படுத்துன்னு தூங்கும். நமக்கு காலேஜில் அட்மிஷன் கிடைக்கலையே, பையன் வந்து பாஸ் ஆகலையே, சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற டென்ஷன் எல்லாம் இருக்கா என்ன? ஆகையால மிருகங்களாக பிறந்து தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அது தண்டனையே இல்லை. மனிதனாகவே பிறந்து அந்த சுகதுக்கத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு தான் சுகதுக்கத்தின் உணர்வுகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிருஷ்டி விளையாட்டில் முக்கியமான பார்ட் மனிதர்களுடையது. இந்த மிருகங்கள் பறவைகள் ஆகியவையோ சிருஷ்டி நாடகத்திற்கு அழகு சேர்க்கக்கூடியவை. இப்போ ஸ்தூல நாடகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேடையில் நடிக்கக்கூடியவர்கள் யாரு? மனிதர்கள் தான், ஜீவாத்மாக்கள். விதவிதமான வேஷத்தை அணிந்து நடிப்பாங்க. ஆனால் அதுக்கு அழகு சேர்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. லைட்டே இல்லை அப்படின்னா அவங்க நடிக்கிறது தெரியவே தெரியாது. அதுபோல் அந்த நாடக மேடையை அழகாக ஆக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதுபோல் மிருகங்கள் பறவைகள் இதெல்லாமே இறைவனுடைய இந்த நாடகத்திற்கு அழகு சேர்க்கக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முழு கல்பத்திலும், அதாவது சத்தியுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை மனித ஆத்மாக்களுக்கு 84 பிறவிகள் இருக்கிறது. மற்றபடி 84 லட்ச பிறவிகள் என்பது மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் வெரைட்டியாகவும் இருக்கலாம். அதாவது மனிதர்களுடையது 84 பிறவிகள், அதுபோக எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, வெரைட்டியா இருக்கு. அந்த அனைத்து ஜீவராசிகளின் பிறவிகள் பார்த்தோம் அப்படின்னா 84 லட்ச பிறவிகள் இருக்கலாம் அப்படின்றாங்க மம்மா. இப்போது இந்த அனைத்து ரகசியங்களையும் பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது நிராகார உலகம். இந்த மிருகங்களின் ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்ல முடியாது.
அவை இந்த ஆகாய தத்துவத்திற்குள்ளேயே பார்ட்டை நடிக்கிறது. அவற்றிற்கும் கூட மர்ஜ் இமர்ஜ் ஆகக்கூடிய மற்றும் சதோரஜோ தமோவில் வரக்கூடிய பார்ட் இருக்கிறது. சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களுடைய பார்ட் வந்து சத்தோ பிரதானமான பார்ட். இப்போ கலியுகத்தில் அந்த மிருகங்களுக்கு கூட தமோ பிரதான பார்ட் தான் இருக்கு. ஆகையில அந்த மிருகங்கள் கூட எவ்வளவு தண்டனையோ துக்கத்தையோ அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்போ நாய்கள் பாருங்க, தெருவுலையும் நாய்கள் நிறைய இருக்கு. தெரு நாயின்னு சொல்லுவோம். அதுக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, நோய் வருது, குறைக்கிறது, கடிக்கிறது, ஓடுது, எல்லாம் செய்யுது. ஆனால் அதுவே அதுவும் ஃபாரின் எடுத்துக்கோங்க, யூரோப்லலாம் நாய்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து வளர்க்குறாங்க. அவங்க தட்டிலேயே அந்த நாய் வந்து சாப்பிடும். அந்த நாய்க்குன்னு தனியாக தட்டெல்லாம் கிடையாது. அங்கே குளிருன்றதுனால அதுக்கு குல்லா போடுறது என்ன, ஸ்வெட்டர் போடுறது என்ன, சாக்ஸ் போடுறது என்ன, அவ்வளோ அழகாக காரில் போகும் அந்த நாய் அழகா. அப்போது மிருகங்களுக்கு கூட அந்த வரிசை கிரமமான ஒரு பதவி தானே, கணக்கு வழக்கு தானே. எனவே இயற்கையின் விஸ்தாரத்தில் அதிகமாக செல்லாமல் முதலில் நாம் நம்முடைய ஆத்மாவிற்கு நன்மை செய்ய வேண்டும். அதாவது ஹியூமன் சோல்ஸ், மனித ஆத்மாக்கள் பிரைமரி, இந்த அனிமல் சோல்ஸ் வந்து செகண்டரி. அப்படின்னா அந்த மிருகங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தன்னை அடாப்ட் பண்ணும். மனிதர்கள் தான் சூழ்நிலையை உருவாக்க முடியும், மிருகங்களால் சூழ்நிலையை உருவாக்க முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அதுக்கேற்றாற் போல தன்னை அதை மாற்றிக்கும். ஆகையில சும்மா மிருகங்களை பற்றி மற்றது இயற்கை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஆத்மாவுக்கு முதல்ல நீங்கள் நன்மை செய்துக்கோங்க. நீங்கள் மாறிட்டீங்கன்னா அந்த மிருகங்களும் மாறிடும். மிருகங்களுக்கு வந்து தந்தையினுடைய அறிமுகம் கிடைக்குமா, அது யோகா பண்ணுமா, அப்போ அது எப்படி தூய்மை ஆகும், அது எப்படி சத்தியுகத்துக்கு வரும், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம மாறிட்டோன்னா நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், இயற்கை, மிருகங்கள் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்மனாபவ. இப்போதைக்கு மனித ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். எந்த ஆத்மாக்கள் அசுத்த கர்மம் செய்வதினால் பாவ கர்மங்களை உருவாக்குகிறார்களோ அவர்கள் தங்களுடைய அசுத்த சம்ஸ்காரங்களின் அனுசாரம் பிறப்பு இறப்பின் சக்கரத்தில் வந்து முதல் இடைக்கடை, அதாவது இறக்கும் தருவாயில் தாங்கள் செய்த பாவ கர்மங்களின் காட்சிகளை பார்த்து சூக்ஷ்மத்தில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். அந்த கொஞ்ச சமயத்தில் அநேக ஜென்மங்களின் துக்கங்களின் அனுபவம் ஏற்படும். பிறகு ஷரீரத்தை விட்டு சென்று கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கிறார்கள். பிறகு சம்ஸ்காரங்களின் அனுசாரம் அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் சென்று பிறவி எடுத்து அங்கேயும் தங்களுடைய வாழ்க்கையில் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார்கள். இதற்குதான் ஆதி மத்திய அந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எந்த ஆத்மாக்கள் அசுத்த கர்மத்தினால பாவ கர்மங்களை உருவாக்கிக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய அசுத்த சம்ஸ்காரங்களின் அனுசாரம் பிறப்பு இறப்பு சக்கரத்துல வருவாங்க. முதல் இடைக்கடை துக்கத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்டனை கண்டிப்பா அனுபவிக்கணும். அதாவது சாகர நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா அவங்க செய்த எல்லாமே கர்மங்கள் படம் மாதிரி முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். சீன் பை சீன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மம்மா வந்து அவங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்றார். அப்போ அந்த காட்சி கிடைக்கும் போது சூக்ஷ்மத்திலேயே அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. சரி, நான் இப்படியெல்லாம் செய்துட்டேனே, நான் இப்படியெல்லாம் செய்திருக்க கூடாது, நான் செய்ய வேண்டியது செய்யலையே, எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்துட்டேனே, என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து வருத்தப்படுவாங்க, பச்சாதாபப்படுவாங்க. அது கொஞ்ச நேரம்தான். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தினுடைய தண்டனை எப்படி இருக்கும் அப்படின்னா அநேக ஜென்மங்கள் இந்த துக்கத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவம் அல்லது ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், சாகும் போது கிடைக்கக்கூடிய சூக்ஷ்ம தண்டனை. நெக்ஸ்ட் பார்ட் என்ன?
சரீரத்தை விட்டு கர்ப்ப ஜெயிலுக்குள்ள போவாங்க. அங்கேயும் தண்டனை அனுபவிப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? பிறகு சம்ஸ்காரங்களின் அனுசாரம் அப்படிப்பட்ட தாய் தந்தையும் பிறவி எடுத்து அங்கேயும் துக்கத்தை அனுபவிப்பாங்க. நல்ல கர்ம செய்திருந்தால் சுகத்தையும் அனுபவிப்பாங்க. ஆக இதுதான் முதல் இடை கடை. அதாவது முதல் ஸ்டேஜ் அப்படின்றது சரீரத்தை விடும்போது கிடைக்கக்கூடிய தண்டனை, இடையில கர்ப்ப ஜெயில அனுபவிக்கக்கூடிய தண்டனை, அதுக்கப்புறம் பிறவி எடுத்தும் அனுபவிக்கக்கூடிய தண்டனை. இதுதான் முதல் இடைக்கடையை அனுபவிப்பது அப்படின்னு மம்மா ரொம்ப தெளிவா புரிய வச்சிட்டு இருக்காங்க. இதுல அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் சென்று பிறவி எடுத்து அங்கேயும் தங்களுடைய வாழ்க்கையில் சுக துக்கத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது, புரிஞ்சுக்க வேண்டியது. அதாவது அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் அப்படின்னா, இப்போ நான் செய்த பாவ கர்மத்திற்கு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரணும், இல்லை ஏதோ ஆஸ்துமா ஏதோ வரணும், அப்போ நான் எங்கே போய் பிறப்பேன்? எந்த தாய்க்கு அந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கோ, எந்த தாய்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே போய் பிறப்பேன். அப்போ அது பிறவியிலிருந்தே எனக்கு அந்த நோயும் வருது, ஆஸ்தியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ரகம். இதுல அந்த தாய் தந்தை ஆத்மாக்களோடு நமக்கு கணக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த நோயோடு நமக்கு கணக்கு இருக்கு. அதனால அங்க போய் பிறக்க வேண்டி இருக்கும். இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் உண்மையிலும் அந்த தாய் தந்தை ஆத்மாக்களுடன் நமக்கு கணக்கு இருக்கும். அங்க போய் பிறந்து அதுக்கப்புறம் துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிப்போம். 2 விதத்திலையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் சில ஆத்மாக்களுக்கு சீக்கிரமாக ஷரீரம் கிடைப்பதில்லை. அவர்கள் ஆகாரி ரூபத்தில், அதாவது சூக்ஷ்ம ஷரீரத்தில் இந்த ஆகாய தத்துவத்திற்குள் பூதம் பிரேதமாகி அலைந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ கூட சில ஆவிங்களை பார்க்கும்போது நிழல் போல நான் பார்த்தேன் அப்படின்வாங்க இல்லையா? அது சூக்ஷ்ம உடல். அது தூய்மை இல்லாத காரணத்தினால ஒளி உடல் அப்படின்னு சொல்ல முடியாது, நிழல் போன்ற ஒரு உடல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு தண்டனை தான். அதாவது வினை பயனை அனுபவிப்பது. அந்த அசுத்த ஜீவாத்மாக்களோடு யாருக்காவது கணக்கு வழக்கு இருக்கிறது என்றால் இவர்கள் அவர்களுக்குள் பிரவேசமாகி துக்கம் கொடுக்கிறார்கள். அதாவது கணக்கு வழக்கை முடித்து பிறகு சென்று தங்களுடைய சரீரத்தை தாரணை செய்வார்கள். சில ஜீவாத்மாக்கள் யாருக்குள் பிரவேசமாகிறார்களோ அவர்களை மிகவும் அடித்து துன்புறுத்தவும் செய்வார்கள். மிகுந்த கஷ்டத்தை கொடுப்பார்கள். இவை அனைத்தும் கணக்கு வழக்குகளை அனுபவிப்பதற்கான விதங்களாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் கவனம் இருக்கணும். நான் என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னெல்லாம் இக்னோர் பண்ண முடியாது. இவை அனைத்தும் கணக்கு வழக்குகளை அனுபவிப்பதற்கான பல்வேறு விதங்களாக இருக்கிறது. அதாவது மனித சரீரத்துல தான் அந்த சுக துக்கத்தின் உணர்வு ஏற்படுது. அதனால சரீரத்துல தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் முக்தி தாமத்திலிருந்து இந்த சாக்கார விளையாட்டில் வரக்கூடிய ஆத்மா இடையில் முக்தி தாமத்திற்கு திரும்பி செல்ல முடியாது என்பதும் உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் செய்திருக்கும் அசுத்தம் சுத்த கர்மங்களின் அனுசாரம் சம்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டு சுகதுக்கத்தின் சக்கரத்தில் வருகிறார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் புனர்ஜென்மம் இருக்கிறது, ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும் இல்லை. நல்லது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பழைய உலகத்தில் இருந்து முகத்தை திருப்பிக் கொண்டு விட்டீர்கள். எனவே மாயை தன் பக்கம் முகத்தை திருப்பும்படியான அப்படிப்பட்ட எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் எடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் சுவாகா செய்து பக்கா வாரிசாகி சத்யுகத்தின் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுக்க வேண்டும். குறிக்கோளை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். சுயஸ்திதியின் மூலம் அனைத்து பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய அவ்வியக்த ஸ்திதியின் பயிற்சியில் இருப்பவர் ஆகுங்கள். எப்போது அவ்வியக்த ஸ்திதியின் பயிற்சி பழக்கமாகி விடுகிறதோ அப்போது சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். அதாவது ஹிந்தில பாபா ரைமிங்கா சொல்றார், ஆதத் அதாலத். ஆதத் அப்படின்னா பழக்கம், அதாலத் அப்படின்னா கோர்ட்டு. உங்களுக்கு அவ்வியக்த நிலையில இருப்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டதுன்னா பிற்காலத்துல கோர்ட்ல போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. தர்மராஜ் பூரிக்கு போவதிலிருந்து காப்பாற்றப்படுவீங்க அப்படின்றார். எனவே இந்த பயிற்சியை எப்போது இயற்கையானதாக இயல்பானதாக ஆக்குகிறீர்களோ அப்போது இயற்கை சீற்றங்கள் வரும். அதாவது இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு நேச்சுரல் நேச்சர் ஆகணும். அப்போதான் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வரும் அப்படின்றார். ஏனென்றால் எப்போது எதிர்கொள்பவர் சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செய்து விடுகிறாரோ அப்போது திரை விலகும். இதற்கு பழைய பழக்கங்களின் மீது, பழைய சம்ஸ்காரங்களின் மீது, பழைய விஷயங்களின் மீது முழுமையான வைராகியம் வேண்டும். ஸ்லோகன். தன்னை நிமித்தம், அதாவது செய்யக்கூடியவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போது எந்த ஒரு காரியத்திலும் களைப்பு ஏற்பட முடியாது. அவ்வியக்த சமிகை. பாப் தாதாவிற்கு அனைவரையும் விட சுத்தமான உள்ளமுடைய குழந்தைகள்தான் பிரியமானவர்கள். சுத்தமான உள்ளமுடையவர்கள் சதா பாப் தாதாவின் இதய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் உள்ளுணர்வில், பார்வையில், பேச்சில், சம்பந்தம் மற்றும் தொடர்பில் சரளமாகவும் தெளிவாகவும் ஒரே சமமாக காணப்படுகிறார்கள். சரளத்தன்மையின் அடையாளம் இதயம், புத்தி, வார்த்தை ஒரே சமமாக இருப்பதாகும். உள்ளத்தில் ஒன்று, வார்த்தையில் வேறொன்று என இருப்பது சரளத்தன்மையின் அடையாளம் அல்ல. சரள சுபாவம் உடையவர்கள் சதா பணிவானவர்களாக, நிரகங்காரியாக, சுயநலமற்றவராக இருப்பார்கள். அவர்கள் சரளமான மனமுடையவர்களாக, சரளமான வார்த்தைகள் உடையவர்களாக, சரளமான உள்ளுணர்வுடையவர்களாக, சரளமான பார்வை உடையவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. எங்கே என் இறைவன், இசையிலே இணைத்து வைத்த துணைவன். எங்கே என் இறைவன், இசையிலே இணைத்து வைத்த துணைவன். தொலைவில் மறைந்து விட்டதா மனிதம், இருளில் கரைந்து விட்டதா. கருணை தேடித் தாருங்கள் சிவனே, சொர்க்கம் கையில் சேருங்கள்.
தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே கல்பம் கல்பமாய் தேடி தேடியே கண்ட சன்னதிகள் கோடியே கரம் கூப்பிய கவிதை பாடிய பக்தி தீருமோ தந்தையே மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே மாறிப்போன மனம் தளர்ந்து போகையில் கண்டு கரம் பிடித்த கடவுளே என்னை உன்னை என நம்மை அறிய வைத்து பாதை காட்டிய இறைவனே இறைவனே எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த துணைவன் நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார் யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார் நானிலமெல்லாம் நடக்கின்ற என்னை பாதையில் நிறுத்தி விட்டார் யாத்திரை இங்கே நினைவிலே என்று நீ என்னை அமர்த்தி விட்டார் எங்கே என் இறைவன் இசையிலே இணைத்து வைத்த